கை வளம் இந்த மாதிரி கிடந்துச்சு. அது மட்டும்தான் கிடந்துச்சு. அதனால தான் நம்ம எடுக்கலை. ஃபுல்லாகவே வாங்கி கட்டிட்டாங்க. அதனால் ஒன்றும் தொதுப்படலை. நீங்கள் அடுத்த வாரத்தில் சொல்லுங்கள் வேணுன்றவங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளம் நான் போயிடுறேன். போய் எடுத்து நான் போட்டு வரேன். வேணுன்ற மாடை சொல்லுங்கள், வாங்கி தரேன். இன்றைக்கி 2 வண்டி மாடு கேட்டிருந்தாங்க. துபாயிலேருந்து பேசியிருந்தாப்புல. எடுத்து காமிச்சு அவங்களுக்கு ஓகேண்டாப்பில் பிடிச்சி ஏற்றி விட்டேன். அந்த மாடுமே நம்ம இதில் வரும், வீடியோ இதில் வரும், பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த இது புறம் பாருங்கள், நிறையா இதெல்லாம் அம்மா தலைமை நிறையா அந்த கன்றை பாருங்கள். இப்படி தான் நல்ல கண்டு கூட இதாக இப்போ நல்லா நாட்டு கண்டு கிடமா கண்டு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி அம்மா தழும்பு விழுந்ததில் நிறையா வருது. கண்டு நல்லா படபடப்பாக நல்லாத்தே இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அதை வாங்குகிறாங்கல்ல யாருமே. ஒரு சில பேர் வாங்குகிறாங்க, ஆனால் நிறையா பேர் வாங்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி கண்டுகளுமே நிறையா போகுது. இந்த கண்டு பொட்டை கண்டு தான் நல்ல படபடப்பு, நல்ல வேகம், உயர்ந்தாலும் நல்லா வரும் மாடு. ஆனால் வாங்கி யாராக கட்டிட்டாங்க முன்னாடியே. கண்டு அதே மாதிரி நிறையா கண்டுகளும் வருது. அதில் ஒரு சில இது வந்து நல்லா படபடப்பாக இருக்குது, அங்கனுக்குள்ளே விற்று போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பூரா அந்த காலெல்லாம் கிடக்கு பாருங்க. காளை மாடு பூரா அந்த கிட்டலாம் கிடக்குறது ஓரளவுக்கு நல்ல மாடு தான் வந்துருந்துச்சு. எப்போயுமே அவரெலாம் சொல்ல மாட்டார்ப்பா. அவன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அவருக்கு 2-3 வாரமாகவே கடுமையாக அவர் சொன்னார். என்னப்பா இது வரைக்கும் நானும் இவ்வளோ நாள் வீடியோ எடுத்திருக்கேன், ஒன்றுமே சொன்னதில்லை. நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிறீங்க, எனக்கு ஓயாமல் ஃபோன் வந்து இந்த மாடு அங்கே போட்டு விடுங்க, இங்கேருந்து செலவுகள் கூட வருது பார்த்துக்கோங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் உங்களால் எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே நீங்கள் அவங்ககிட்ட போய் இதுன்றது பேசுகிறதுல வேலை இல்லை. ஏன்னா அவங்களும் நம்மகிட்ட பழகிட்டாங்க நல்லா. அவங்களுக்கும் கஷ்டப்படாமல் இருக்கணுன்றக்காண்டி நம்ம சொல்கிறோம். நீங்கள் கொடுத்துவிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயமாக தான் தோணுது. ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்காம நீங்கள் ஒரு வளர்ப்புக்காரவளை பார்த்து அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. நானே எத்தனையோ வளர்ப்புக்காரர்கள் கேட்குறேன். அசால்ட்டாக 70,000 80,000ன்றீங்க. சந்தையில் கொண்டு வந்து 40,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எதுக்கு அது? கரெக்டான விலையை சொல்லி வாங்கி நல்லபடியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. கொடுத்தா வளர்ப்பாங்கல்ல. நல்ல காசு கேட்குறாங்கன்னு சந்தைக்காரர்களை கொடுத்துறீங்க. அப்புறம் வச்சுப்பிட்டான்னு சொல்லி இந்த மாதிரி வேறு வருது. அதனால் பார்த்துக்கங்க. நம்மள ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடுகள் பூராமே எடுத்து கொடுக்குறோம். இந்த மரமெல்லாம் பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. கலர் வித்தியாசமாக இருந்துச்சு.